இந்த வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பாருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு டெம்ப்ளேட், தினமும் ஒரு அலைட் மாஸ்டர் டியூட்டோரியல் வீடியோஸ் வந்துருக்கு. எல்லா வீடியோவும் பிளேலிஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட புரியாது. ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நம்ம ஆன்லைன் வீடியோ சேனலில் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு டெம்ப்ளேட்டோட க்ரியேட் பண்ணி எப்படி வைக்கிறது அப்படின்றது தான். இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸ்க்ரீனில் கொடுத்த மாதிரி வீடியோ அதே மாதிரி இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தினமும் உங்களுக்காக ஒரு டெம்ப்ளேட் நான் க்ரியேட் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் மறக்காமல் பார்க்கணுன்னா அலைட் மோஷன் டியூட்டோரியல், கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டில் 2 பிளேலிஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் போய் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இதெல்லாம் நீங்கள் காமனாக பண்ணிக்க வேண்டியது. கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் என்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான டெம்ப்ளேட் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஜாயின் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எந்த வகையில் கேட்டாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக ரெடியாக தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு சீக்கிரமாக போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னா, வீடியோவை நடுவில் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய ப்ரோ வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு போய் டவுன்லோட் பண்ணிங்க. அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, எல்லாமே அதில் மேக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நீங்கள் நடுவில் இருக்கிற நடுவுக்கு இந்த சைடு லாஸ்ட் இருக்கிற 1:1 இந்த சைடு சூஸ் பண்ணிங்க. அந்த டெம்ப்ளேட்டோட வெர்ஷன் அதுதான், அதனால் அதை தான் சூஸ் பண்ணணும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஃபைலில் தான் போயிருக்கும். அந்த டவுன்லோட் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்கிற ஃபைலில் போய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டெம்ப்ளேட் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். டெம்ப்ளேட் ஓகேவா, இந்த மாதிரி நல்லா இருக்கா, இல்லை வேறு மாதிரி எதுனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். டெம்ப்ளேட் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டியிருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் அனுப்பா. அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் லேயர் கொடுத்து மீடியா போய்ட்டு ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணணும். இப்போ லேயர் மீடியா ஃபோட்டோ ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக ஏற்றி விட்டுக்குங்க. ஓகேவா? மறுபடியும் இந்த ஃபோட்டோ டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஷேக், அந்த ஃபோன் ஷேக்குக்கும் நடுவில் இருக்குது பாருங்கள், 2க்கும் சென்டரில். அதை டச் பண்ணுற பாருங்கள் கரெக்டாக உன்னிப்பாக. அதை டச் பண்ணி இந்த பக்கம் சைடில் ஃப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளிட் ஸ்க்ரீன்றது ஃபுல்லாகிடும், ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் போய்ட்டு எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெலகிராமில் எப்படி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு பாருங்கள். எல்லாமே நீங்கள் வீடியோஸ் எல்லாம் இருக்கிற கீழே இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீனாக மாற்றிங்க. ஃப்ளிட் ஸ்க்ரீனாக மாற்றி உங்களுக்கு கையால் மேலே இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்படி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃபோட்டோவை போய்ட்டு டச் பண்ணிவிட்டு லைட் அண்ட் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். கீழே டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் சைடில் கார்னரில் பிளெண்டிங்னு ஒன்று வரும். அந்த பிளெண்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லே, மல்டிப்ளே, ஸ்க்ரீன் அந்த மாதிரி நிறைய வரும். நீங்கள் லைட் அண்ட் அப்படின்றத கொடுக்கணும். லைட்டுன்றதை கொடுக்கணும், இல்லை ஸ்க்ரீன் கொடுக்கணும். நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ வீடியோவை ப்ளே பண்ணிடலாம். இந்த பாருங்கள், வீடியோ ரொம்ப ஏன்னா இது பார்ட்டிகல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கவுண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தேன். பட் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும் அப்படின்றதுனால இதில் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பட் பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஆட் பண்ணி இது மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு பாருங்கள், சாங் ஆட் பண்ணி. அந்த மாதிரி உங்களுக்கு சாங் ஆட் பண்ணிட்டா பார்க்கவே செம்மையாக தெரியும். ஒரு வாட்டி உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டலாம், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. லைக்கில் சொல்லுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியாமல் போய்டும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். நண்பா, பார்க்க ரொம்ப செம்மையாக இருக்குது வீடியோ. வந்து எனக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய மேக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் வீடியோஸை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய்.